பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை. நாமத்துக்குமாரின் வரிகள். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பயணங்களின் காதலன். ஏலகிரி ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன். ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த வரிசையில் ஏலகிரியும் ஒன்று. இந்த ஏலகிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது விசிட் பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன். இந்த ஏலகிரியோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1200 மீட்டர். மேலே போக போகவே கிளைமேட் சும்மா ஜில்லுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு மேலே போக ஒரு 17 வளைவுகளை தாண்டி தான் போகணும். பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு செம்மையான வியூவையும் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். இந்த ஏலகிரியில் நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு சீரீஸாக சொல்ல போகிறேன். அந்த வகையில் இதுக்கு முன்னாடி போட் ஹவுஸ் பற்றியும் ஏலகிரி பேர்ட்ஸ் அட்வென்ச்சர் பார்க் பற்றியும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் இருக்க ஒரு முருகன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வரவங்க அதை பார்த்து வாங்க. இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா ஏலகிரியில் இருக்க ஒரு முக்கியமான கோவில். ஆனால் இந்த கோவிலுக்கு முருகனுக்கு உகந்த நாட்களில் மட்டும்தான் கூட்டம் அதிகமாக வரும். மற்ற நாட்களில் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். வாங்க இந்த கோவில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு முதல்ல நம்ம கீழே வண்டியை நிறுத்திட்டு படிக்கட்டில் ஏறி போக வேண்டியதாக இருக்கும். அப்படியே மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா முதல்ல இங்கே தான் போகணும். இந்த இடத்துல சிவன் பார்வதி வேடத்தில் இருப்பாங்க. ஸோ இதை பார்த்த அப்புறம் அடுத்தபடியாக விநாயகர் கோவில். எல்லா முருகன் கோவில்லையும் ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். அந்த வகையில் இங்கேயும் ஒன்று இருக்கு. 108 எல்லாம் முடிச்ச அப்புறம் அப்படியே முருகன் கோவிலுக்கு போகலாம். இந்த முருகன் கோவில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. எல்லாம் முடிச்ச அப்புறம் அப்படியே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததாக நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அது என்ன இடம், எங்கே இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் மேலும் வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.